மதியிலை அதிலே ஈசன் மகனாகிய மாயாண்டி வருகின்றான். பிள்ளை போல் இருந்தவனோ பேயாக வடிவம் கொண்டு பிள்ளை மனம் வந்து பார்க்கிறான். வேகுது பிணம் இருந்து இருக்கிறது அல்லவா? கட்டையில பிணம் இருந்து கதகதவென்று வெகுறது வேகிறது வெந்து கொண்டு இருக்கிறது. ஊனறிய உடலறிய உள்ளெலும்பு தான் எரிந்து எரிந்து கொண்டு நெஞ்சாங்குடை எரிந்து ஈரல் எல்லாம் எரிந்து நெய்யா உருகிறது வடிகிறது. பலத்தை சுற்றி இடத்தை பலத்தை சுற்றி இடத்தை சுற்றி வளத்தை மூட்டத்தை பிரிப்பான் முழங்காலை தவிர்த்திடும் ஏழு மணி வல்லையத்தை மணிக்குணலை பிடுங்குகிறான் போடுகிறான். தோளதிலே போட்ட பிணம் தொங்கு மாலை ஆகிறது அல்லவா? வாயதிலே கடித்த பிண வாய் வழிய ஊன் வடிகிறது. சமவாடை பிணவாடை தாறுமாறாக வீசிய போது என்ன செய்கிறான்? வளத்தை சுற்றி இடத்தை வாராய், இடத்தை சுற்றி வளத்தை வருகிறான் அல்லவா? மூட்டத்தையே பிரித்து முழங்காலை தவிர்த்து வலது காலை மண்டி கையில் நம்ம விழுங்கி கரும்பு போல் சவைக்கிறான். இதை கண்டால் பேசியம்மா அப்பா மகனே அப்பா கண்டார்களானால் சாபத்தை வளர்ந்தார்களானால் சாபம் கொடுத்து விடுவானால் திரு கையில விட்டு நாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. மையானத்திலிருந்து போகணும். செல்ல வேண்டும் அல்லவா? சத்தராஜ முண்ட சுவாமி இருக்கிறான் பாருங்க. என்ன செய்கிறான்? இந்த மின்சிய பிணங்களை எல்லாம் தில்லைவனம் கொண்டு எடுத்து